அப்படி அனுகிரகம் செய்பவன். அவனுடைய பாத கமலங்களில் தான் சகலமும் ஐக்கியம். அதை மனசுக்குள்ளே வச்சு பூட்டின ஒன்று இவன் கேட்டான், இப்போவும் அன்பால் உன்னுடைய பாதங்களை நான் கட்டி இருக்கிறேன், இந்த அன்பு என்கின்ற கயிறு அவிழ்க்கப்பட்டு நான் உன்னை வெளியே விடணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னா. என்னப்பா கேளுன்னா, போர்க்களத்தில் எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் 5 பேரில் யாருக்குமே மரணம் வரக்கூடாதுன்னா. அவ்வளவுதானே சரின்ட்டு. இப்போ நேராக பாஞ்சாலிக்கிட்ட வந்தார். அம்மா என்னன்னார், நீங்கள் மட்டும் போய் துரியோதனனுக்கு எதிராக செயல்படலைன்னா என் உயிரே விட்டுருவேன்னா. சரின்னு புறப்பட்டு தூது போனார். நேராக தூது போனவர் விதுரன் வீட்டில் போய் தங்கினார். விதுரன் வீட்டில் போய் தங்கின உடனே மறுநாள் காலையில் தூது பேசக்கூடிய இடத்திற்கு துரியோதனுடைய அரியணைக்கு வரணும். துரியோதனன் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், இங்கே பாரு பகவான் வருவார், கிருஷ்ணன் மாறான் தூதுக்கு, எவனாவது சபையில் எந்திரிச்சு அவனுக்கு வணக்கம் சொன்னீங்க நடக்கிற கதை வேற, எந்திரிக்கப்படாது, அந்த அவமானம் தான் அவனுக்கு தகுந்த பாடம்னா. சரின்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. கிருஷ்ணன் உள்ளதான் வந்தார், இருந்த அவ்வளோ பேரும் தன்னையும் மறந்து எந்திரிச்சு நின்றான். அப்பவும் என்ன செய்திருந்தான், என்னென்ன சூழ்ச்சிகள் செய்யணுமோ அத்தனை சூழ்ச்சிகளையும் செய்து அந்த சூழ்ச்சிகளையெல்லாம் கடந்தவன் இறைவன். அதை கடந்து வந்து, துரியோதனா எதுக்குப்பா வீணா பகை, நீ சொன்ன எல்லாத்துக்கும் அவங்க கட்டுப்பட்டு இப்போ பழையபடி இந்த நாட்டுக்கு திரும்பி இருக்காங்க, பாதி ராஜ்யத்தை கொடுத்துறாரு. முடியாதுன்னு. சரி பாதி ராஜ்யம் வேண்டாம்ப்பா, தலைக்கு ஒரு நாடு கொடுத்துரு, அதோட சமாதானம் ஆயிடலான்னார். முடியாதுன்னு. 5 வீடு கொடுப்பான்னா. முடியாதுன்னார். பாதி ராஜ்யம் கொடு, 5 நாடு கொடு, 5 வீடு கொடுன்னு பாண்டவர்களுக்கு சார்பில் தூது பேச வந்திருக்கே கிருஷ்ணா, ஊசி நிற்கிற இடம் கூட அவனுக்கு நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னா. என்னப்பா இப்படி பேசுகிறேன்னா, ராமா என்னுடைய சித்தப்பனுக்கு தான் இந்த குழந்தைகள்லாம் பிறந்துச்சுன்னு சொல்லு, ராஜ்யத்தை பிரித்து கொடுக்க. என் சித்தப்பனுக்கும் இவனுங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இடத்த கொடுக்க சொல்கிறேன்னு கேட்டான். ஏன்னா பாண்டுக்கு யாருமே பிறக்கலை. மனைவியோடு கூடினால் பாண்டுவினுடைய தலை வெடித்து விடும் என்பது சாபம். அதனால் மனைவியை கூடி அவன் குழந்தையை பெற முடியாதுங்கிறதுக்காக தான் துர்வாசர் பின்னாடி அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை உணர்ந்து ஒவ்வொரு தேவதையும் ஆவகனம் பண்ணி குழந்தையை பெற்றாவ. யமனை ஆவகனம் பண்ணி தான் தர்மதேவன் பிறந்தான், தர்மபுத்திரன் பிறந்தார். தர்மதேவனை ஆவகனம் பண்ணி தான். அது மாதிரி இந்திரனை ஆவகனம் பண்ணி தான் அர்ஜுனன் பிறந்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சம். என் தந்தை, என் சித்தப்பன் பாண்டுவுக்கு இவங்களில் யாராவது பிறந்தாங்கன்னு சொல்லு, ராஜ்யத்தை முழுசாக கொடுத்துட்றேன் அப்படின்னு. இதை மாதிரி வன்மையாக பேசினதா பாரதத்தில் வேற எந்த இடமும் இல்லை. பகவான் சொன்னார், துரியோதனா அழிவு வருகின்ற பொழுது சில பேர் இப்படி ஆணவமாக பேசுவது இயற்கை தான் என்று சொன்னார். அப்போ நீ சமாதானம் பேசலை, இனிமே சண்டை தானான்னு கேட்டான். அதில் என்ன சந்தேகம்னா, அப்போ இனிமே போர் தான், சமாதானம் இல்லைன்னு என் கையில் அடித்து நீ சத்தியம் பண்ணி கொடுப்பான்னா. துரியோதனன் சொன்னான், நான் மன்னன், நீ சாதாரண என் கையை தொட்டு மன்னன் சத்தியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னான். பகவான் சொன்னார், எந்த விஷயத்துலலாம் ஒரு காலத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததோ அந்த விஷயத்துலலாம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அழிவும் உடன் வருகிறது என்று பொருள் என்று சொன்னார். என்ன பொருள்? ஒரு காலத்தில் ஜாதி இல்லைன்னு பேசினவன் துரியோதனன், ஜாதி பேசாதன்னு துரோணருக்கே அறிவுறுத்தியவன் துரியோதனன். ஆனால் அப்பேற்பட்ட துரியோதனன் இப்போ பகவானை பார்த்து, நீ சாதாரண எடையன், நான் மன்னன், என் கையை தொடுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதான்னு கேட்ட உடனே, துரியோதனா உனக்கு அழிவு ஆரம்பமாக போகிறதுன்னார். பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, சமாதானம் இல்லை, போர் தான்னா. சரிப்பா, நீ என் கையை தொட்டு சத்தியம் பண்ண வேண்டாம், இந்த தூணில் அடித்து சத்தியம் பண்ணினார். தூணில் ஓங்கி அடித்து சத்தியம் பண்ணா. இனிமே போர் தான், சமாதானம் இல்லை. இப்போ போர்னு டிக்ளேர் ஆகிட்டல. வெளியே வந்தார். வெளியே வரும்போது துரியோதனன் பார்த்துக்கிட்டு இருக்கான், யார் யாருக்கிட்ட என்னென்ன பேசுகிறாருன்னு. முதல்ல விதுரனை பார்த்து சொன்னாரப்பா, சமாதானம் ஆயிரும்னு நினச்சி வந்தேன், ஆனால் சமாதானம் நடக்கலை, போர்னு உறுதியாகி போச்சு, கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த மன கஷ்டங்களுக்குள்ளேயும் ஒன்றை என்னால் மறக்க முடியாதுப்பா. நீ எனக்கு நேற்று உன் வீட்டில் ஒரு விருந்து கொடுத்தியே, அதை என்னால் மறக்கவே முடியாதுப்பான்னார். துரியோதனன் காது கேட்க முடியாது சொன்னார். துரியோதனுக்கு வந்தது ஆத்திரம். அவன் சொன்னான், நீ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் எங்கிட்ட,
ஆனால் உன் மனசு பூரா பஞ்சபாண்டவர்களுக்கு எவன் ஆதரவாக இருக்கானோ அந்த கிருஷ்ணன் பக்கத்தில். நல்ல தாய்க்கு பிறந்திருந்தா தானே உனக்கு நல்ல புத்தி இருக்கும், நீ தாசிக்கு பிறந்தவன் தானே உனக்கு எதிராக நல்ல புத்தின்னு கேட்டான். ஏன்னா விதுரன் எப்படி தோன்றினார் என்பது நமக்கு தெரியும். அது ஒரு தனி வரலாறு, ஒரு தனி ட்ராக். விசித்திர வீரியனுடைய மனைவி அம்பிகை அம்பாலிகை. விசித்திர வீரியன் மாண்ட பிறகு அம்பிகையும் அம்பாலிகையும் திருமணம் பண்ணிக்கோன்னு பீஷ்மர்கிட்ட சத்தியவதி சொல்லுவார். உயிரே போனாலும் நான் இந்த பிறவியில் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்வார். அந்த நேரம் சத்தியவதிக்கு ஏற்கனவே பராசர முனிவர் வாயிலாக பிறந்த வியாசர் இருப்பார். அந்த வியாசரை மனதிலே நினைத்து முதல்ல அம்பிகையோடு வியாசர் கூடுவார். ஏன்னா வியாசருடைய ரூபம் ஒரு கோரமான ரூபம். அம்பிகையோடு கூடுவார். அவள் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டே அவரை கூடிய காரணத்தினால் கண்ணில்லாத திருதராஷ்டிரம் பிறந்தான். ரெண்டாவது அம்பாலிகையுடன் அனுப்புவார். அம்பாலிகையோடு அந்த பெண்ணை அம்பாலிகையோடு வியாசரை அனுப்பி வம்சவிருத்தி ஏற்படுத்தணும்னு சத்தியவதி முயற்சி செய்கின்ற பொழுது அம்பாலிகை பயத்தில் உடல் முழுதும் வெளுத்த நிலையிலே அவரோடு கூடிய காரணத்தினால் உடல் முழுதும் வெண்குஷ்டமாக தோன்றிய பாண்டு பிறந்தார். இந்த ரெண்டு பேருக்கு இப்படி குறைபாடு உள்ள குழந்தை பிறந்துட்டேன்னு பழையபடிய அம்பிகையினுடைய மனசை சமாதானப்படுத்தி ஒருநிலைப்பட்ட எண்ணத்தோடு நீ வியாசரை கூடணும்னு மாமியார் புத்தி சொன்ன உடனே தன்னை போலவே தன்னுடைய பணிப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்து வியாசரோடு அனுப்புவார். ஆனால் அந்த பணிப்பெண் எந்த மனக்லேசமும் இல்லாமல் வியாசரை கூடிய காரணத்தினால் எந்த அப்பழுக்குமே இல்லாத விதுரர் பிறந்தார். அப்போ அம்பிகையினுடைய வேலைக்காரி வயிற்றில் பிறந்தவர் தான் விதுரன். இதை இந்த இடத்துல சொல்லி காட்டினா, நீ தாய் வயிற்றில் பிறந்திருந்தா தானே உனக்கு நல்ல புத்தி இருக்கும், நீ தாசி வயிற்றில் தானே பிறந்த உனக்கேது நல்ல புத்தின்னு கேட்ட உடனே நான் முழுக்க முழுக்க உனக்கு ஆதரவாக செயல்பட்டோம். நீ என்னுடைய வீரத்தை மாத்திரம் பழிக்கவில்லை, என்னுடைய தாயையும் பழிச்சியே. தாயை பழித்தவனை இந்த உலகத்தில் யாரும் மன்னித்ததாக சரித்திரம் இல்லை. நான் உனக்கு உண்மையாக போர்க்களத்தில் போர் செய்தாலும் நீ என் மனசு பாண்டவர்கள் பக்கம் இருக்குன்னு சந்தேகப்படத்தான் போகிறேன். சந்தேகப்படுறவனுக்காக உழைக்கிறது வீணான வேலைன்னு தான் கையில் உள்ள வில்லை அம்பையும் உடைச்சு கீழே எறிஞ்சார் விதுரர். பகவான் சிரித்தார். ஆஹா, பாதி வெற்றி வந்தாச்சுன்னு நினைச்சார். ஏன்னா விதுரர் கையில் இருக்கிற வில்லு பகவான் கொடுத்த வில்லு. பகவான் பாண்டவர்கள் பக்கம் இருக்காரு. பகவான் கொடுத்த ஆயுதம் துரியோதனனை சார்ந்திருக்கக்கூடிய விதுரர் கையில் இருக்கு. இப்போ ஆயுதம் அந்த பக்கம், ஆயுதத்துக்குரியவர் இந்த பக்கம். போர் எப்படி முடியும்? கிரிக்கெட் மேட்ச் மாதிரி டிராவில் முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு இடம் கொடுத்துடக்கூடாது. உங்கள் கையில் இருக்கிற வில்லையும் அம்பையும் கொடுங்கன்னு கேட்டு அது முறையில்லை, கொடுத்ததை கேட்டு அடுத்தது பகை. அப்போ அவர் கையில் இருக்கிற வில்லை அவரே உடைக்கணும்னா என்ன செய்யலான்னு பகவான் திட்டம் போட்டான். வெளியே வர்ற நேரம் ஒரு சின்ன நெருப்பை பற்ற வச்சு விட்டான். என்ன நெருப்பு? அப்போ உன் வீட்டில் சாப்பாடு அமோகம்னார். துரியோதனன் ஒரு டென்ஷன் பார்ட்டின்னு அவருக்கு நல்லா தெரியும். துரியோதனன் உடனே உனக்கு நல்ல புத்தி இருக்கா, நீ தாசி வயிற்றில் பிறந்தவன் தானேன்னு கேட்பான்னு பகவானுக்கு தெரியும். அதே மாதிரி கேட்டான். தாயை பழிச்சா எந்த குழந்தையும் தாங்காதுன்னு தெரியும். வில்லையும் அம்பையும் உடைச்சி கீழே போடுவான்னு பகவான் எதிர்பார்த்தார். அது அப்படியே நடந்தது. அப்படியே வெளியே வந்தார். அஸ்வத்தாமன் நிற்கிறான். அஸ்வத்தாமனை தான் படைக்கே தளபதி ஆக்கணும்னு துரியோதனன் முடிவு செய்து வைத்திருக்கான். இப்போ அஸ்வத்தாமன்ட்டு அப்படியே பேச்சு கொடுத்தாரு. என்னப்பா நல்லா இருக்கியான்னார். தூரத்துலேருந்து துரியோதனன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே யாருக்கும் தெரியாமல் கையில் இருக்கிற கணையாழியை கடத்தி கீழே போட்டார் பகவான். இப்போ கணையாழி உருண்டு போகிறத அஸ்வத்தாமன் பார்க்குறான். இவர் தெரியாமல் கடத்தி போட்ட மாதிரி போட்டார். ஆனால் கணையாழி உருண்டு ஓடுகிறது. அஸ்வத்தாமன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பகவான் பார்ப்பா, ஆகாயம் எப்படி மேகமூட்டத்தோடு இருக்கிறது பாரு அப்படின்னார். இப்படி ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தான் அஸ்வத்தாமன். கீழே பார்த்தான், கணையாழி உருண்டு ஓடிக்கிட்டு இருந்தது. ஆகாயத்தை பார்த்துட்டு கீழே குனிஞ்சு அந்த கணையாழி எடுத்து கிருஷ்ணர் தெரியாமல் தவற விட்டுட்டாருன்னு அவன் கையில் கொடுத்தான் பாருங்க. தூரத்திலிருந்து பார்த்த துரியோதனன், ஆகாயத்தையும் விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக வைத்து உனக்கு சத்தியம் பண்ணுகிறேன், நான் உன் கூட தான் இருப்பேன்னு இவன் சொன்னதான் அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு படத்தளபதியிலேருந்து தூக்கிட்டான். பகவான் பார்த்தார். சரி, வந்த காரியம் முடிஞ்சது. நேராக கர்ணன்ட்ட போனார். இப்போ இங்கே வாங்க, நீ ஏன் இவங்க கூட இருக்கேன்? என் நண்பனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். நண்பனுக்காக உயிரை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும்,
உன் பிறப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த பிறப்பினுடைய ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? பாண்டவர்களுக்கு யார் தாயோ அவளே தான் உனக்கும் தாயின்னு பல ஆண்டுகளாக பூட்டி வச்சிருந்த ஒரு கதவை, ரகசிய பெட்டகத்தை திறந்தான் பகவான்.